ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல அந்த 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி 2, 5 கூடிய புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதும் 11ஆம் இடத்துல யோகரான சனி இருப்பதும் அப்படியே தூள் கிளப்புற அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் 2, 3 இடங்களில் இருக்கிறார். மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாகனம் சுகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக இருக்கின்றன. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் 11ல் இவர் சனி இருப்பது, 2ல் குரு இருக்கிறது, 2ஆம் இடத்திலேயே தன வீட்டிலேயே சுக்கிரனும் இருப்பது என்பது பணம் சம்பாதிப்பதற்கு தோதுவான ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போ என்ன பணம் சம்பாதிப்புகள், அவரவருடைய வியாபாரம் தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களுக்குள்ளேயே நல்ல தனவரவுகள் பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஏதாவது மைனஸ் எதனா இருக்குதுங்களையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுவதும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். கூடவே அவரை சனியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த அமைப்பு மட்டும் ஒரு நிலையில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை பற்றின ஏதாவது ஒரு கவலையை கொடுக்கும். இந்த பிள்ளைக்கு இன்னும் நல்லா படிக்க வேண்டிய வயசில் படிக்க மாட்டேங்குது, அல்லது இது நினைக்கிற மேற்படிப்பை நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு சூழல், அல்லது நம்ம எல்லாம் பண்ணாலும் அவங்க தானே நமக்கு பிள்ளைங்களுக்கு பதிலாக நம்மளாக போய் பரீட்சை எழுத முடியும். அப்படிலாம் எழுத முடியாதுல்ல. என்ன தான் நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தினாலும் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினாலும் அவங்க தானே படித்து ஃபீஸ் இதை எழுதணும், பரீட்சையில் எழுதணும். அந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும். பிள்ளைகள் அது சரியான பருவத்துக்கு எதையும் செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு. வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்காத சூழல், அல்லது திருமண பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்காத அமைப்பு, வரன்கள் பார்த்து விட்டு போகிறார்களே, வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலையென்ற அமைப்பு இந்த மாதம் மட்டும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால இருக்குங்க. இதை தவிர ஒரு பாதகமான பலன்கள் எதுவுமே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எவருக்கும் கிடையாது. காசு பணம் நல்லா வரும், லாபங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த போராட்டங்கள்லேருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. காவல்துறை கோர்ட்டுகள்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. வீடு வாகன அமைப்பு 15ஆம் தேதிக்கு பிறகு அமையக்கூடிய அமைப்பு நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன வீடாவது வாங்கிடணும், ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும், வீடு கட்டிடணும், அது அட்லீஸ்ட் கடைக்காலன்னு சொல்லுவாங்களே அந்த அஸ்திவாரமாவது போட்டணுங்க, அல்லது இதெல்லாம் வேண்டாங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போடணும் என்கின்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 4ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டிலேயே வரக்கூடிய அமைப்பினால ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தின் வீடு வாகன அமைப்புகள் அத்தனையும் செழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் அவரவர் வயதிற்கேற்றாற் போல இருக்கவே இருக்காது. பெரியவர்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களை பற்றின கவலைகள் இருக்கும். இன்னும் பெற்றோர்கள் ஆகாத, திருமணமே ஆகாத இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் குறைவுகள் கண்டிப்பாக உண்டு. நடாது எல்லாத்துக்கும் அலைய வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் பாவகம் ஓரளவுக்கு நிறைவாகவே இருக்கிறது. 12ஆம் பாவகம் நிறைவாக இருந்தால் செலவு செய்ய காசு வரும்னு அர்த்தம். ஆக கையில் பணம் நடமாட்டம் உள்ள அற்புதமான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.